Hi everyone, இன்னைக்கு மைதா மாவு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி இது வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு உப்பையும் மாவையும் கலந்துக்காங்க. ஏன்னா தண்ணி சேர்த்துட்டா சரியாக கலராது உப்பு. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முதல்ல வெறும் கையில் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். 1/3 கப் அளவுக்கு எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போது பிசைஞ்ச மாவில் எண்ணெய் தடவி ஒரு 15 நிமிஷம் இதை மூடி போட்டு தனியாக அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு முட்டைக்கோசை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு குடமிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இன்னும் ஒரே 1 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக மைதா மாவை தூவிட்டு லைட்டாக வந்துட்டு பிசைஞ்சிட்டு இதுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி அந்த உருண்டை எடுத்து சப்பாத்தி கல்லை வச்சு நம்ம எப்பயும் எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஆனால் சப்பாத்தியை விட மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். இப்போ நல்லா மெலிசாக தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்து 4 பக்கமும் ஈவனாக வந்துட்டு வெட்டிடலாம். அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வரணும். கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்புக்கு வெட்டிட்டு மிச்சத்தை ஓரத்தெல்லாம் வந்து எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப மாவு பிசையும் போது அது கூடவே சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் சென்டரில் வந்துட்டு இதை கட் பண்ணி 4ஆக கட் பண்ணிவிடுங்க ஈக்குவல் சைஸில். இப்போ இந்த 4த்தையும் தனித்தனியாக எடுத்து கொஞ்சமாக மைதா மாவு தூவி அதுக்கு மேலே வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்டையில் ஒட்டாது. இப்போது ஒரு பீஸில் வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங்கை வச்சிடுறேன். ஃபில்லிங் வச்சதுக்கப்புறமா தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக ஒரு பவுலில் வச்சுருக்கேன். தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு இந்த ஓரத்தில் மட்டும் வந்துட்டு நம்ம தண்ணியை வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். அப்போ தான் அது சீல் ஆகும் நல்லா. இப்போ 4 பக்கமும் தண்ணியை வச்சு தேய்ச்சதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் எடுத்து இதுக்கான ஈக்குவல் சைஸான ஒரு பீஸ் எடுத்து இதுக்கு மேலே வச்சு 4 பக்கமும் இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாக்கா போய் ஒட்டிக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா திரும்ப மாவு தேய்ச்சி அது கடையில் வைங்க. ஏன்னா தண்ணி சேர்த்துருக்கிறதுனால அது வந்துட்டு கொஞ்சம் ஒட்டும். இப்போ வந்துட்டு கத்தியை வச்சு இப்போ நான் எப்படி கொஞ்சம் ஷேப்பாக கட் பண்ணுறனோ இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஷேப். இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம எப்போவுமே அது எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் நல்லா கோல்டன் கலர் வந்தாலே போதும். ஏன்னா நம்ம அதை ரொம்ப மெல்லிசாக தான் உருட்டியிருக்கோம். அதனால் உள்ள ஃபில்லிங்கும் ஆல்ரெடி வெந்தது தான். ஸோ மேலே மாவு மட்டும் வெந்தால் போதும். நல்லா கோல்டன் கலரில் இந்த மாதிரி கிறிஸ்பாக வந்து உப்புனதுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். ஸோ பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை வச்சு இதை செய்யலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அந்த வெஜிடபிள்ஸோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டீ டைமுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்ட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.